6th to 10th வரைக்கும் சிலபஸ் எப்படா கவர் பண்ண போகிறோம் அப்படின்னு பயமாக இருக்கா? இனி அந்த ஃபியர் வேணாம். நம்ம சேனலில் 10th to 6th வரைக்கும் டெய்லி ஒன் லெசன் பார்த்தாலே போதும். 10ஆம் வகுப்பில் மொத்தம் 9 இயல்கள் இருக்குது. ஃபஸ்ட்டு இயலில் அமுத ஊற்று அப்படின்ற இயல்லேருந்து அன்னை மொழியே அப்படின்ற லெசன் தான் பார்க்க போகிறோம். அன்னை மொழியே அப்படின்ற பாடம் எதை பற்றினதாக இருக்க போகுது அப்படின்னா தமிழ் மொழியை பற்றினதாக தான் இருக்க போகுது. இதை எழுதுனவங்க யார் அப்படின்னா பாவலரேறு பெருஞ்சித்திரனார். இது ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக ஒரு ஹிட் தரேன். அன்னை பாவம்னு சொல்லிட்டு சித்தி சொன்னாங்க. அன்னை மொழியே அப்படின்றதுல அன்னை வருது, பாவலரேறு பாவம் அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. சித்திரனாரில் சித்தி அப்படின்ற வேர்ட் வருது. ஸோ அன்னை மொழியே அப்படின்ற பாடல் எழுதுனவங்க பாவலரேறு பெருஞ்சித்திரனார். இது எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஒரு ஹிட் மாதிரி அப்படின்னா அன்னை பாம்பு சொல்லிட்டு சித்தி சொன்னாங்க. நுழையும் முன் ஸ்கிப் பண்ணிடாதீங்க. இதெல்லாமா கேட்பாங்க கொஸ்டின் அப்படின்னு சொல்லிட்டு இதுலேருந்தும் கேட்க வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ வாங்க நுழையும் முன்னில் உள்ள கண்டென்ட்டும் பார்ப்போம். சின்ன குழந்தையின் சிரிப்புமானவள். இந்த நுழையும் முன்னில் உள்ள கண்டென்ட் எதை பற்றினதாக இருக்க போகுது அப்படின்னா தமிழ் மொழியை பாராட்டி கூறினதாக தான் இருக்க போகுது. சின்ன குழந்தையின் சிரிப்புமானவள், சின்ன குழந்தையோட சிரிப்போடு ஒப்பிட்டு சொல்கிறாங்க தமிழ் மொழியை. பழுத்த நரையின் பட்டறிவுமானவள். ஸோ ஒரு பட்டம் பெற்றவங்களோட அறிவு எப்படி இருக்குமோ அதை போன்றது தமிழ் அப்படின்னு சொல்கிறாங்க. வானத்திற்கும் வையத்திற்கும் இடைப்பட்ட யாவற்றையும் கவிதையாக கொண்டவள். வானத்துக்கும் பூமிக்கும் நடுவில் உள்ள கவிதையாக தமிழ் மொழி இருக்குது அப்படின்றத சொல்கிறாங்க. உணர்ந்து கற்றால் கல் போன்ற மனதையும் கற்கண்டாக்குபவள். நம்ம மனசார உணர்ந்து அதை படித்து கற்றுக்கிட்டோம் அப்படின்னா கல் போல் உள்ள மனசையும் கற்கண்டாக மாற்றும், இனிமையாக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அறிவை பெருக்குபவள், நம்மளோட நாலேஜ் இன்க்ரீஸ் பண்ணும் அப்படிங்கிறாங்க. அன்பை வயப்படுத்துபவர், அன்பானது அப்படின்னு சொல்கிறாங்க. செப்புதற்கரிய அவள் பெருமையை போற்றுவோம். ஸோ எவ்வளோ வேணால் அதோட பெருமையை போற்றிக்கிட்டே இருப்போம் அப்படின்றது சொல்கிறாங்க. அன்னை மொழியில் 2 ஹெட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒன்று அழகாந்த செந்தமிழே, இன்னொன்று செப்பரிய நின் பெருமை. இந்த ஹெட்டிங்ஸ் உள்ள நூல் எது அப்படின்னா கனிச்சாறு அப்படின்ற நூல்லேருந்து தான் இந்த பாடல் கொடுத்துருக்காங்க. அழகாந்த செந்தமிழில் உள்ள பாடலோட மீனிங் பார்ப்போம் வாங்க. அன்னை மொழியே அப்படின்னா அன்னையோட மொழியே அப்படிங்கிறாங்க. அழகாந்த செந்தமிழே அப்படின்னா அழகாக உள்ள தமிழே அப்படிங்கிறாங்க. முன்னைக்கும் முன்னே முகிழ்த்த நறுங்கனியே அப்படின்னா பழமையான நறுங்கனியே அப்படின்னு சொல்கிறாங்க. கன்னி குமரி கடல் கொண்ட நாட்டிலேயே மன்னி அரசிருந்த மண்ணுலக பேரரசே அப்படின்னா அந்த கடல் உள்ள குமரி நாட்டில் நிலச்ச அரசாண்ட மண்ணுலக பேரரசே அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு தென்னன் மகளே திருக்குறளின் மாண்புகளே, பாண்டிய மன்னனோட மகளே திருக்குறளோட பெருமையே அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னரும் பாப்பத்தே அப்படின்னா 10 பாட்டே, என் தொகை அப்படின்னா 8 தொகையும், நற்கணக்கு அப்படின்னா 14 கீழ்கணக்கே, மண்ணுஞ்சிலம்பி அப்படின்னா சிலப்பதிகாரமே, மணிமேகலை வடிவே அப்படின்னா மணிமேகலையே, முன்னும் நினைவால் முடித்தால வாழ்த்துவோமே. உன்னை இப்படிலாம் சொல்லி வாழ்த்துறோம் அப்படிங்கிறாங்க. எப்படிலாம் சொல்லி வாழ்த்துறாங்க அப்படின்னா பாண்டிய மன்னனோட மகளே திருக்குறளோட பெருமையே, 10 பாட்டே 8 தொகையே, 14 கீழ்கணக்கே, சிலப்பதிகாரமே, மணிமேகலையே அப்படிலாம் சொல்லி தமிழ் மொழியை வாழ்த்துறாங்க. இதுதான் இந்த பாடலோட மீனிங்கு. ஒரு தடவைக்கு 2 தடவை ரீட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கே மைண்டில் இருக்கும். இந்த அன்னை மொழியோட பாடல் ஃபுல் அண்ட் ஃபுல் தமிழை பற்றி தான். ஸோ ஒரு எக்ஸாம்ஸில் தமிழ் மொழியை பாராட்டி ஒரு 2 லைன்ஸ் கேட்டிருந்தாங்க அப்படின்னா அது அன்னை மொழியேவாக தான் இருக்கும். யார் எழுதுனாங்க அப்படின்னா பாவலரேறு பெருஞ்சித்திரனார் தான் எழுதுனது. நெக்ஸ்ட்டு செப்பரிய நின் பெருமை. செப்பரிய நின் பெருமையில் செந்தமிழே உள்ளுயிரே செப்பரிய நின் பெருமை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செந்தமிழே உள்ளுயிரே அப்படின்னா என் உயிரே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உன்னோட பெருமையை என் தமிழ்னா எவ்வாறு எடுத்தே உரை விரிக்கும் அப்படிங்கிறாங்க. என்னோட உயிரே உன்னோட பெருமையை என்னோட நாக்கு எப்படி விவரித்து சொல்லும் அப்படின்னு பெருமையாக சொல்கிறாங்க. முந்தை தனி புகழும் முகிழ்த்த இலக்கியமும் அப்படின்னு சொல்கிறாங்க. முன்னாடியிலேருந்து புகழ் பெற்ற உள்ள பழமையான தமிழே, முகிழ்த்த இலக்கியமே அப்படின்னா இலக்கியமுள்ள நல்ல இலக்கியத்தை வச்சிருக்கிற தமிழே அப்படின்னு சொல்கிறாங்க. விந்தை நெடுநிலைப்பும் வேற்றார் புகழுரையும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா வெளிநாட்டில் உள்ளவங்களும் புகழக்கூடிய அளவில் தமிழ் மொழி இருக்குது அப்படின்றத சொல்கிறாங்க. அதுதான் உந்தி உணர்வெழும்ப
உள்ள கனல் மூல செந்தாமரை தேனை குடித்து சிறகார்ந்த அத்தும்பி பாடும் அதுபோல யாம்பாடி முந்துற்றோம் யாண்டும் முழங்க தனித்தமிழே. முந்துற்றோம் யாண்டும் அப்படின்றது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன் அப்படின்னா இந்த செப்பரிய நின்பெருமை அப்படின்ற பாடல் வந்து முந்துற்றோம் யாண்டும் அப்படின்ற டைட்டில்லேருந்து தான் வந்து எடுத்திருக்காங்க. அதே மாதிரி இந்த அழகார்ந்த செந்தமிழே அப்படின்ற இந்த பாடல் வந்து எந்த டைட்டில்லேருந்து எடுத்திருக்காங்க அப்படின்னா தமிழ்த்தாய் வாழ்த்து அப்படின்ற டைட்டில்லேருந்து தான் வந்து எடுத்திருக்காங்க. அதோட நூல் வந்து எது அப்படின்னா கனிச்சாறு அப்படின்ற நூல் தான். ஸோ வாங்க இந்த உந்தி உணர்வெழுப்ப இதோட மீனிங் வந்து பார்ப்போம். இதோட மீனிங் வந்து என்ன அப்படின்னா செந்தாமரை ஒரு தும்பி அப்படின்னா வண்டு. ஸோ ஒரு வண்டானது செந்தாமரை தேனை வந்து குடிச்சிட்டு எப்படி சிறக்க அடித்து பறந்து பாடுதோ அந்த மாதிரி உன்னோட பெருமையை வந்து நாங்கள் சொல்லி பாடுறோம் அப்படிங்கிறாங்க. அதுதான் இந்த பாடலோட மீனிங். இதுவும் வந்து ஒரு தடவைக்கு 2 தடவை படித்து பார்த்தாலே தெரியும். ஸோ டக்குன்னு ரீட் பண்ணிட்டு போகாமல் அதோட மீனிங் என்ன அப்படின்னு சொல்லிட்டு 1 டைம் புரிஞ்சுக்கிட்டாலே போதும், அது வந்து மைண்டில் இருக்கும். அந்த மாதிரி புரிஞ்சுட்டு ஒன்ஸ் புரிஞ்சுக்கோங்க. புரிஞ்சுட்டு அதுக்கப்புறமேட்டு ரீட் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்து இந்த பாடலின் பொருள். இந்த பாடலோட பொருள் வந்து நான் அந்த பாட்டுக்கு மீனிங் சொன்னேன் இல்லையா, ஸோ அதுலேருந்து உள்ளதாக தான் வந்து இருக்கும். நெக்ஸ்ட் இங்கே ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு லைன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். சாகும் போதும் தமிழ் படித்து சாக வேண்டும் என்றன் சாம்பலும் தமிழ் மணந்து வேக வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எந்த அளவுக்கு இந்த லைன்ஸ் வந்து டீப் மீனிங்கில் வந்து சொல்லியிருக்காங்க. யார் சொல்லியிருக்கா அப்படின்னா சச்சிதானந்தன் அப்படின்றவங்க வந்து சொல்லியிருக்காங்க. நான் சாகுறப்பையும் வந்து தமிழ் படித்து தான் வந்து சாகணும், என்னோடய சாம்பலும் வந்து என்னோடய சாம்பல்லையும் வந்து தமிழ் மனம் தான் வந்து இருக்கணும் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த லைன் வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். கண்டிப்பாக இதை வந்து படித்து வச்சுக்கோங்க, எப்போதும் ஞாபகம் வச்சுக்கோங்க. யார் எழுதியிருக்கா அப்படின்னா சச்சிதானந்தன். சச்சின் டெண்டுல்கர் சொன்னதாக கூட ஞாபகம் வச்சுக்கோங்க, ஜஸ்ட் ஒரு ஹிட்டுக்காக சொல்கிறேன். நெக்ஸ்ட் வந்து நூல்வேலி. நூல்வேலியிலும் பாவலரேறு பெருஞ்சித்திரனாரின் கனிச்சாறு தொகுதி 1 தொகுப்பிலிருந்தும் இருவேறு தலைப்பில் உள்ள பாடல்கள் தமிழ்த்தாய் வாழ்த்து முந்துற்றோம் யாண்டும் எடுத்தாளப்பட்டுள்ளது. ஸோ அந்த பாடல்லே வந்து சொன்னேன் இல்லையா, தமிழ்த்தாய் வாழ்த்தும் முந்துற்றோம் யாண்டும் அப்படின்னு சொல்லிட்டு 2 இதுலேருந்து வந்து எடுத்திருக்காங்க அப்படின்ட்டு. ஸோ இப்போ புரியுதா, கனிச்சாறு அப்படின்ற நூல்லேருந்து தொகுதி 1லேருந்து இருவேறு தலைப்பில் வந்து எடுத்திருக்காங்க. ஸோ முதல் தலைப்பு வந்து தமிழ்த்தாய் வாழ்த்து. இந்த தமிழ்த்தாய் வாழ்த்தோட பாடல் வந்து எது அப்படின்னா இந்த அழகார்ந்த செந்தமிழே தான். நெக்ஸ்ட்டு வந்து இந்த முந்துற்றோம் யாண்டும் இதோட ஹெட்டிங் வந்து எது, அந்த முந்துற்றோம் யாண்டும் அப்படின்றதுலேருந்து எது எடுத்திருக்காங்க அப்படின்னா செப்பரிய நின்பெருமை அப்படின்ற இந்த கண்டென்ட் வந்து எடுத்திருக்காங்க. அதுதான் வந்து சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு தென்மொழி தமிழ் சிட்டு இதழ்களின் வாயிலாக தமிழுணர்வை உலகெங்கும் பரப்பியவர் துரைமாணிக்கம். ஸோ தேன்மொழி தமிழ் சிட்டு அப்படின்ற இந்த 2 இதழ் மூலியமாக துரைமாணிக்கம் வந்து தமிழ் மொழியோட உணர்வை வந்து உலகெங்கும் பரப்பியிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. துரைமாணிக்கம் அப்படின்றவங்க யார் அப்படின்னா பாவலரேறு பெருஞ்சித்திரனார் தான். பாவலரேறு பெருஞ்சித்திரனோட இயற்பெயர் தான் வந்து துரைமாணிக்கம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு இவர் உலகியல் 100 பாவிய கொத்து நூறாசிரியம் கனிச்சாறு எஞ்சுவை என்பது மகபுகு வஞ்சி பள்ளி பறவைகள் முதலிய நூல்களை படைத்துள்ளார். இவர் வந்து உலகியல் 100 பாவிய கொத்து நூறாசிரியம் கனிச்சாறு என்சுவை என்பது மகபுகு வஞ்சி பள்ளி பறவைகள் இப்படிப்பட்ட நூல்லாம் வந்து எழுதியிருக்காங்க. ஸோ அதுக்கு வந்து எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறீங்க, இவ்வளோ பாடல் வந்து இருக்கே, நூல்கள் வந்து இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நினச்சோம். உலகத்தில் 100 பழக்கொத்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் சொல்ல அந்த லைன் அப்படியே பார்த்துருவாங்க, லைட்டாக ஹிண்ட் ஆகும். உலகத்தில் 100 வந்து பழக்கொத்து வந்து இருக்குது, 100 கனிச்சாறு வந்து இருக்குது. கனிச்சாறு மீன் ஜூஸ் வந்து இருக்குது. அது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா சுவையாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மீன்ஸ் வந்து மாம்பழம் வந்து இருக்குது. அதை வந்து யாருக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா பள்ளி பறவைகள் அப்படின்னா ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு மீன் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ உலகியல் 100 அப்படின்னா உலகத்தில் 100 வந்து பாவிய கொத்துக்கு வந்து பழங்கள் வந்து இருக்குது, பல கொத்து வந்து இருக்குது. நூறாசிரியம் அப்படின்னா 100 கனிச்சாறு வந்து இருக்குது. அடுத்து வந்து சுவையாக இருக்கும். மகபுகு வஞ்சி அப்படின்னா அது வந்து மாம்பழத்தை மென்ஷன் பண்ணிக்கோங்க. பள்ளி பறவைகள் ஜஸ்ட் ஒரு ஸ்டோரி மாதிரி தான். இதை ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கனாலே எக்ஸாமில் வந்து டக்குன்னு யோசிக்கிறப்ப இந்த கண்டென்ட் எல்லாமே டக்குன்னு வந்துடும், எதுவும் மிஸ் ஆகாமல். அதுக்காக தான்.
நெக்ஸ்ட்டு இவரின் திருக்குறள் மெய்ப்பொருளுரை தமிழுக்கு கருவூலமாய் அமைந்துள்ளது. திருக்குறளோட மெய்ப்பொருளுரை வந்து தமிழுக்கு கருவூலமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இவரது நூல்கள் நாட்டுடைமையாக்கப்பட்டுள்ளன. இவரோட நூல்கள்லாம் வந்து தேசியமயமாக்கப்பட்டுள்ளன அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அவ்வளோதான் வந்து நூல்வேலி. இதில் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து இந்த நச்சினை, நல்ல குறுந்தொகை, ஐங்குறுநூறு, ஒத்த பதிற்று 10, ஓங்கு பதிப்பாடல், கற்றறிந்தார் இன்னும் கல்லியோடு அகம்புறம் என்றும் இத்திறந்த 8 தொகை அப்படின்னு சொல்லிட்டு இந்த 4 லைன்ஸ் இருக்கு இல்லையா, இந்த 4 லைன்ஸ் வந்து நல்லா மெமரி பண்ணி வச்சுக்கோங்க. இதில் வந்து 8 தொகை நூல்கள் தான் வந்து 8த்தையும் வந்து லைன் பை லைனாக கொடுத்துருப்பாங்க. இப்போ வந்து நச்சினை, ஃபஸ்ட்டு வந்து நச்சினை, நெக்ஸ்ட் வந்து குறுந்தொகை. குறுந்தொகைக்கு வந்து அடமொழி வந்து நல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து கொஸ்டின் எப்படி கேட்கலாம் அப்படின்னா, நல்ல அப்படின்னு அடைமொழி பெறும் நூல் எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்கன்னா நம்ம வந்து குறுந்தொகை அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குற மாதிரி இருக்கும். அதை தான் வந்து சொல்கிறாங்க நல்ல அப்படின்றது. நச்சினை, குறுந்தொகை, ஐங்குறுநூறு, ஒற்ற பதித்து 10க்கு பதிற்று 10, ஓங்கு பரிபாடலுக்கு பரிபாடல், கற்றறிந்தார் ஏத்தும் கலியோடு கலித்தொகை, அகம்புறம் அப்படின்னா அகநானூறு, புறநானூறு, மொத்தம் வந்து 8 நூல்கள் வந்து வந்துடும். இதுதான் வந்து 8 தொகை நூல்கள். நோட்ஸ் மாதிரி தான், இது கண்டிப்பாக எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இயல் 1ல் அமுத ஊற்று அப்படின்ற இயல் தான் வந்து பார்த்தோம். அதில் உள்ள ஃபஸ்ட்டு லெசன் தான் வந்து பார்த்தோம் அன்னை மொழியே. இதை எழுதுனவங்க யார் அப்படின்னா பாவலரேறு பெருஞ்சித்திரனார். அதில் பாடல்கள் வந்து 2 ஹெட்டிங் இருக்கும். ஒன்று வந்து அழகார்ந்த செந்தமிழே, இன்னொன்று செப்பரிய நின் பெருமை. அதில் உள்ள ஃபஸ்ட்டு 2 பாடல் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு 2 லைன்ஸ் வந்து கொடுத்துருக்கேன். இந்த 2 லைன்ஸ் வந்து கொஞ்சம் பார்த்து ஒன் டைம்க்கு 2 டைம்ஸ் ரீட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த பாடல் வந்து எந்த நூல்லேருந்து எடுத்திருக்காங்க அப்படின்னா கனிச்சாறு அப்படின்ற நூல்லேருந்து தான் வந்து எடுத்திருக்காங்க. 2 லைன்ஸ் வந்து சொன்னா இல்லையா ஒரு இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு, சாகும் போதும் தமிழ் படித்து சாக வேண்டும் என்றன் சாம்பலும் தமிழ் மணந்து சாக வேண்டும். இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கோட்ஸும். இது யார் சொல்லியிருக்காங்க அப்படின்னா சச்சிதானந்தன். நெக்ஸ்ட்டு வந்து நல்ல குறுந்தொகை, இந்த நச்சினை, நல்ல குறுந்தொகை, ஐங்குறுநூறு, இந்த 8 தொகையோட பாடல் இருக்கு இல்லையா, இந்த இதுவும் வந்து ஒன்ஸ் வந்து மெமரி பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து நூல்வெளியில் உள்ள கண்டென்ட்டு தான். நூல்வெளி வந்து எப்போதுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த கனிச்சாறு அப்படின்ற அந்த பாடல் இருக்கிறப்பே நான் வந்து சொல்லியிருப்பேன், தொகுதி 1லேருந்து 2 வேறு தலைப்புலேருந்து எடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஜஸ்ட் அது கொஞ்சம் குழப்புற மாதிரி இருக்குது அப்படின்றதுனால நான் மைண்ட் மேப் மாதிரி போட்டிருக்கேன், தெளிவாக புரியணும் அப்படின்றதுக்காக. நூல்வெளியில் உள்ள கண்டென்ட் தான் கனிச்சாறு அப்படின்றது வந்து பாவலரேறு எழுதிய நூல் தான். ஸோ அந்த நூல்லேருந்து தொகுதி 1 அப்படின்றதுலேருந்து 2 வேறு தலைப்புலேருந்து எடுத்திருக்காங்க. இந்த 2 பாடல்களும் 2 வேறு தலைப்புலேருந்து எடுத்திருக்காங்க. ஒன்று வந்து தமிழ்தாய் வாழ்த்து அப்படின்ற தலைப்புலேருந்து தான் இந்த அழகார்ந்த செந்தமிழே அப்படின்ற பாட்டு எடுத்திருக்காங்க. இன்னொன்று முந்துற்றோம் யாண்டும் அப்படின்ற தலைப்புலேருந்து இந்த செப்பரிய நின் பெருமை அப்படின்ற பாடல் வந்து எடுத்திருக்காங்க. இப்போ ஓகேவா, புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆசிரியர் வந்து யார் அப்படின்னா பாவலரேறு பெருஞ்சித்திரனார். இயற்பெயர் வந்து துரைமாணிக்கம். தேன்மொழி தமிழ் சிட்டு இதழ்கள், இந்த 2 இதழ் மூலியமாக தான் வந்து இந்த உலகம் ஃபுல்லும் தமிழ் உணர்வை வந்து பரப்பினார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உலகியல் 100, பாவிய கொத்து, நூறாசிரியம், கனிச்சாறு, இன்சுவை என்பது மகபுகுவஞ்சி, பள்ளி பறவைகள், இந்த எல்லா நூலுமே வந்து அவர் தான் படைச்சிருக்காரு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு வந்து ஒரு ஹிண்ட் கொடுத்தா இல்லையா, ஸ்டோரி மாதிரி வச்சுக்க, அதை திருப்பியும் சொல்கிறேன். உலகத்தில் 100 பல கொத்து வந்து இருக்கும், 100 கனிச்சாறு வந்து இருக்குது. அது எப்படி இருக்கும் அப்படின்னா சுவையாக இருக்கும். அது என்ன பழம் அப்படின்னா மாம்பழம். பள்ளி பறவைகள் அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து கொடுத்தாங்க அப்படின்ற மாதிரி லைக் ஒரு ஸ்டோரியாக வந்து ஞாபகம் வச்சுக்கணுன்றதுக்காக சொல்கிறேன். பிடிச்சிருந்தா ஞாபகம் வச்சுக்கோங்க. இவரின் திருக்குறள் மெய்ப்பொருளுரை தமிழுக்கு கருவூலமாய் அமைந்துள்ளது. ஸோ திருக்குறளோட மெய்ப்பொருளுரை வந்து தமிழுக்கு ரொம்ப கருவூலமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இவரது நூல்கள் நாட்டுடைமையாக்கப்பட்டுள்ளன அப்படின்னா தேசியமயமாக்கப்பட்டுள்ளன அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கிளாஸ் வந்து புரிஞ்சிச்சா என்ன ஏது அப்படின்றதையும் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை இதை விட பெட்டராக கிளாஸ் எடுக்கணுமா அப்படின்றதையும் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து இயல் 1லேருந்து நெக்ஸ்ட்டு லெசன் வந்து வீடியோ வரும், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.